ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நாம் அட்வென்ட் என்று சொல்லப்படுகிற வருகையின் காலத்திலே பிரவேசித்திருக்கிறோம். வருகையின் காலத்தின் முதலாம் வாரத்திலே வருகிற இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே ஹோப், நம்பிக்கை பற்றி சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நம்பிக்கை என்பது எதிர்காலத்திலே என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பை காட்டுகிற ஒரு சொல். அதிலும் சமய வாழ்விலே கடவுளுடைய பிள்ளைகள் சமய வாழ்க்கையின் மூலம் எதை பெற்றுக்கொள்ளுவார்கள் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது தான் இந்த வார்த்தையினுடைய பொருள். நம்முடைய கிறிஸ்தவ திருமறையிலே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. இது மட்டும் அல்ல, அதாவது குறிப்பாக இந்த இடத்திலே ஒரு ஹெவன்லி சிட்டி, ஒரு நகரத்தை, அதுவும் தெய்வீக நகரத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்கிற நம்பிக்கையையும் 1 யோவான் 2:25 நான் வாசிக்கிறேன். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இட்டர்னல் லைஃப், முடிவில்லாத வாழ்வை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு அதற்காக காத்திருக்கிறோம். மூன்றாவதாக, கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாரும் கடவுளை போல் இருப்பார்கள் என்கிற நம்பிக்கையும் நமக்கு உண்டு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கடவுளை போல் நாமும் ஆவோம் என்கிற நம்பிக்கையை இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆதாம் ஏவாள் அவர்கள் இருவரும் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டிவிட்ட பிறகும் கூட கடவுள் அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை அளிக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இதை காணலாம். மனிதர்களை முழுவதுமாக கடவுள் கைவிடவில்லை, அவர்களுக்கு நம்பிக்கையை அளித்திருக்கிறார். வரலாற்றிலே இந்த நம்பிக்கையின் வரலாறு என்று நாம் சொல்லக்கூடியது ஆபிரகாமினுடைய காலத்திலிருந்து துவங்குகிறது என்று சொல்லுவது எளிது. ஏனென்றால் அவருடைய காலகட்டத்திலே தான் ஒரு நம்பிக்கையோடு ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகிறார். அவருடைய நம்பிக்கையை உற்று நோக்கும் பொழுது ஒரு நிலம், நல்ல ஒரு விளை நிலம், அது மட்டுமல்ல அவர்கள் எப்பொழுதும் பயன்படுத்திய வார்த்தை நமக்கெல்லாம் தெரிந்தது தான். யாத்திராகமும் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் 17வது வசனத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. இது ஏதோ ஒரு உலக பிரகாரமான ஒரு பொருள் சார்ந்த நம்பிக்கையாக தோற்றமளித்தாலும் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இந்த கொடுக்கப்பட்ட பொருள்களை கடவுள் கேட்கும் பொழுது அல்லது கடவுளுக்காக பலியாக செலுத்துவதற்கு இவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்கிற சித்தாந்தமும் இதில் காணப்படுகிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம்தான். கொடுக்கப்பட்ட ஒரே மகனை பலியாக கர்த்தர் கேட்கும் பொழுது கொடுப்பதற்கு ஆபிரகாம் தயாராக இருந்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனவே யெகோவா ஆகிய கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களையும் நிச்சயங்களையும் மக்களுக்கு அளித்திருந்தாலும் பல சமயங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற மதங்களிலே, மற்ற நாடுகளிலே, குறிப்பாக ஐடோலேட்ரி என்று சொல்லப்படுகிற விக்கிரக வணக்கத்தின் மூலமாகவும் அதன் மூலம் கிடைக்கும் வல்லமையினாலும் மற்றும் செழுமை வழிபாடுகள் மூலமாக தங்களுக்கு நல்லது நடக்கும் என்று நம்பினார்கள், எதிர்பார்த்தார்கள். ஆனால் தீர்க்கதரிசிகள் இது
ஒரு பொய்யான நம்பிக்கை, இது ஒரு மூட நம்பிக்கை என்பதை அவர்களுக்கு தெளிவாக வெளிக்காட்டினார்கள். வாழ்க்கையிலும் அனுபவத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை புரிந்து கொண்டார்கள். யெகோவாகிய கர்த்தரை சந்திப்பதுதான் இஸ்ரவேலுக்கு உண்மையான நம்பிக்கை என்று காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக வரலாற்றிலே அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது நம்பிக்கை என்பது நித்திய ஜீவனை நோக்கி செல்லுகிற ஒரு பயணம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். மனுஷகுமாரன் வருகிற வருகையும் அவர் ஒவ்வொருவருடைய கிரியைகளுக்கு தக்கதாக கொடுக்கிற கொடையும், அதாவது மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனம் முதல் இந்த சம்பவங்களும் இந்த கருத்துக்களும் காணப்படுகின்றன. எனவே நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்தவ விசுவாசத்திலே சன் ஆஃப் மேன்ஸ் கம்மிங், கர்த்தருடைய வருகையும் அவர் நமக்கு தரப்போகிற பரிசுகளும் அல்லது அவர் நமக்கு நிச்சயம் பண்ணி இருக்கிற ஒரு புதிய வாழ்வும் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உலகத்திலே நாம் வாழ்கிற காலங்களிலே சண்டை சச்சரவுகளும் பாடுகளும் மரணமும் கண்டிப்பாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பல சமயங்களிலே சாத்தானுடைய வல்லமை வெற்றி பெற்று விடுமோ என்கிற சூழ்நிலையும் நாம் கண்டிருக்கிறோம். தீயவர்கள் வாழ்வதும் நல்லவர்கள் மடிவதும் நாம் காண்கிற காட்சி நிதர்சனமான உண்மை. பல சமயங்களிலே நாம் அங்கலாய்க்கிறோம், ஏன் இது இப்படி நடக்கிறது என்று. ஆனால் நம்மளுடைய வெளிப்படுத்தின விசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மற்றும் 12வது வசனங்களை பார்க்கும் பொழுது இப்பொழுது அல்லது ஆரம்பம் எப்படி இருக்கிறது என்பதை காட்டிலும் நீங்கள் முடிவை நோக்கி பாருங்கள். முடிவிலே கண்டிப்பாக கர்த்தருடைய மக்கள் வெற்றி பெறுவார்கள். மனுஷகுமாரன் செய்து கொண்டிருக்கிற யுத்தத்திலே கண்டிப்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு தான் வெற்றி என்பது நாம் எல்லாம் அறிந்த ஒரு போதனை தான். இந்த சூழ்நிலையிலே தான் நாம் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் புதிய உலகம் வரும் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தையும் 22ஆம் அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள். The hope of the coming of the new world. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு அழகான நம்பிக்கையோடு அந்த நூல் முடிவடைகிறது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த மணவாளன் நான் திரும்பி வருவேன் என்று அவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். அப்பொழுது அந்த மணவாளனுடைய மணவாட்டி சொல்லுகிறார், கம் லார்ட் ஜீசஸ், மாரநாத்தா. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். எனவே ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால் கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்புகிற, அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற ஒரு நிலையை நாம் நம்பிக்கை என்று சொல்லுகிறோம். வேறு பல நம்பிக்கைகளை நாம் பல சமயத்திலே யோசிக்கிறோம், பின்பற்றுகிறோம், எதிர்பார்க்கிறோம். ஆனால் நிலையான கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது கர்த்தருடைய வருகைக்காக காத்திருத்தல் தான் என்பது இதுவரை நாம் பார்த்த இந்த திருமறை பகுதிகள் நமக்கு சொல்லித்தருகிற பாடம். இந்த வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். தொடர்ந்து வாரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே மாரநாத்தா என்று நாம் சொல்லுவோம். ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய வருகையின் முதலாவது வாரத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை தியானத்திலே நம்பிக்கை, ஹோப் என்பதை பற்றி ஒரு சில கருத்துக்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கவும் உம்முடைய வருகை எங்களுக்கு மகிழ்ச்சியை தரவும் கர்த்தர் எங்களை பக்குவப்படுத்த வேண்டுமாய் உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் சுவாமி. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும்
நம் அனைவரோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.